குழந்தைகளுக்கெல்லாம் தொடர்ந்து இந்த பட்டாணியை வேக வைத்து அவங்க அன்றாட உணவு சமைக்கும் போது எங்கேயாவது இப்போ சாதம் தாளிக்கிறீங்கன்னா அதில் வந்து பட்டாணி சேர்க்கலாம், இல்லை சப்பாத்திக்கு இது சப்ஜி மாதிரியும் சமைத்து கொடுக்கலாம். இப்படி குழந்தைகளுக்கு தொடர்ந்து பட்டாணி சாப்பிட கொடுக்கும்போது இதில் எவ்வளோ புரத சத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இப்போ ஒரு கைப்பிடி அளவு நம்ம உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு இந்த பச்சை பட்டாணியை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இந்த புரத ஊட்டச்சத்து மட்டுமே 4 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த புரதம் அப்படின்றது வளர்ற குழந்தைகளோட தசை வளர்ச்சி, திசுக்களோட வளர்ச்சின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அத்தியாவசியமான தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து. கூடவே இரும்பு சத்தும் இருக்கு. இப்போ இந்த பட்டாணியில இரும்பு சத்து அப்படின்றது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இல்லை அப்படின்னாலும் ஒரு கைப்பிடி அளவு இந்த பட்டாணியில பார்த்தீங்கன்னா 1 மில்லிகிராம் அளவுக்கு தான் இரும்பு சத்து இருக்குனாலும் கூடவே ஃபோலேட் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்தும் அதிக அளவில் இருக்கு. இந்த இரும்பு சத்து ஃபோலேட் ரெண்டுமே என்ன செய்யும்னா ரத்த சோகை அப்படின்ற அயன் டிஃபிஷியன்சி அனிமியா நோய் பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். நம்ம ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை எப்போவுமே கம்மி